ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எஃப்எஃப் ஜேகேவோட மாஃபியா லவ் போலீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடா. இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தென் புதுசாக சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டா ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டேரெக்டாக சர்க்கிளில் போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போம். நான் ரொம்ப நாளாக எப்போக்கா ஜேகே அண்ட் வைன் மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு இருந்த மீட்டப் நேற்றே நடந்திருக்கும். சரி, போன எபிசோடில் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஜேகே வந்து வைனை கட்டி போட்டு பேபிமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதோடு விட்டுருந்தா லெட்ஸ் கண்டினியூ தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ நீங்கள் அப்படி செம்ம கோவத்தில் இருக்கீங்க. ஜேகேவை பார்த்து அப்படி முறைக்கிறீங்க. ஸோ அப்போ ஜேகே, ஸோ பேபிமா அப்படி பார்க்காத, அப்படி நீ பார்க்க எனக்கு என்னமோ பண்ணுது. நீ இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என் ஆளுங்க இருக்கானுங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அவளை தூக்கிட்டு போய் வச்சு செஞ்சுருவேன். சி, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க ஜேகே நீ? இது பாரு, இப்படிலாம் கத்துறவெல்லாம் வச்சுக்காத பேபிமா. நீ இப்படி கத்துவ, எவ்வளோ திமிரு பிடிச்சவ எல்லாம் எனக்கு தெரியும், சரியா? இப்பெல்லாம் கத்திட்டு இருக்காத. கத்துன உடம்பு டயர்டாக இருடி சொல்லும். ஏய், முதல்ல என்னை செல்லோன்னு கூப்பிட்றத நிறுத்திச்சேக்கே. எனக்கு அவ்வளோ கோவம் பற்றிட்டு வருது. என்ன கோவம் உனக்கு பற்றிட்டு வருது அப்படின்னு ஜிம்முன்னாரா? வாங்கடா, நீங்கள் தானே கூட சேர்ந்து இருந்தீங்க, எப்போ பார்க்க எடுக்கிறதே வேலை. ஐயோ டே மச்சான், என்ன சொல்லிட்டா பாருடா, நம்ம இவனுக்கு எடுக்கிறோம்மா. ஆமாம்மா, இந்த ஜேகேக்கு வாயில் விரலை வச்சா கூட கடிக்க தெரியாது பேர். நாங்கன்னா வாழை மட்டும் கடிக்கிற ஆள், நாங்கள் இவனுக்கு எடுக்கிறோம். எப்பா டே மச்சான், இவன் கூட இதுக்கப்புறம் இருந்தோம் நம்ம செத்துருவோண்டா, வாடகை கிளம்பலாம். டே எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும்? இல்லை மச்சான், காதலர்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இப்படி இருப்பீங்க தான், சின்ன சிறுசுங்க. அதுக்கு நடுவில்லாம் நாங்கள் இருந்தால் அசிங்கமாவாதா? அதான் நீங்கள் வெளியே போன்னு சொல்லிட்டு முன்னாடி நாங்களே போகலான்ட்டு இருக்கோம். ஏய் பொத்திட்டு இல்லைங்க, என்ன ஓவராக பண்ணாதீங்க. இந்த பார், நான் உன்னை யாரோ நினச்சி தான் நான் கடத்திட்டு வர சொன்னேன். ஆனால் இங்கே பார், நீயா இருந்தாலும் சரி, என்னோட பிஸ்னஸ் விஷயத்தில் தலையிட்ட விடாத, புரியுதா? ஹே, நீ மிரட்டினா நான் பயப்படுவேன் நீ நினைக்கிறியா? நீ மிரட்டினா நான் பயந்துடுவேனா? எத்தனை பேரையோ பார்த்துட்டு தானே இங்கே வந்திருக்கேன். எங்கே எப்படி அடிப்பானுங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், சரியா? நீ மூடிட்டும் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். இது பாரு பேபிமா, இத்தனை நாள் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை பார்க்கவே முன்னாடியும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்துட்டேன், உன்னை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுருவேனா? இது பாரு, இந்த சப்ப டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்க வேலை என்கிட்ட வேணாம், புரியுதா? நீ பேசிகிட்டு இருக்கிறது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, நீ பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மாஃபியா கிட்ட ஞாபகம் வச்சுட்டு பேசுவாயன். இது பேர் இந்த டீப் வாய்ஸில் க்யூட்டாக பேசிக்கிட்டு இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக நல்லா மயங்க மாட்டேன். அது மயங்கின காலெல்லாம் மலை ஏறி போச்சு. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, உன் ஆளுங்களை அப்படியே கூட்டிகிட்டு வெளியே போயிடுற. நான் அப்படியே நேரம் ஒருத்தரை விட்டு போ, அவன் கட்ட ஊற்றடும், நான் பாக்கில் கிளம்புறேன், ஓகே? ஆனால் உன் விஷயத்தை தள்ளாடாமல் இருப்பான்னு மட்டும் நினைக்காது ஜேகே. இங்கே பாரு பேபிமா, நான் உனக்கு குழந்தை பிழைக்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன். என் விஷயத்தில் தலையிட்டா எவனாக இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் விஷயத்துக்குள்ளே தலையிட்டான்னு என்னை பெற்ற அப்பனையும் போட்டு தள்ளவனா, நீ எல்லாம் எங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அங்கே நீங்கள் ஒருத்தனை பார்த்து முறைக்கிறீங்க. அவனுக்கு புரியுது நீங்கள் கட் அவுத்தோட சொல்கிறீங்கன்னு, இருந்தாலும் அவன் ஜேகே ஆளாச்சே. அப்படியே ஜேகேவை பார்க்குறவங்கள பார்க்குறான். ஜேகே அவனை பார்த்துட்டு, என்னடா இப்படி நடுங்குற? யாரை பார்த்து நடுங்குற? என்னை பார்த்தா இல்லை அவளை பார்த்தா? பாஸ் அது உங்களை பார்த்து தான் பாஸ். ஓ,
அப்போது நான் என்ன சொன்னாலும் செஞ்சுருவேன். கண்டிப்பாக பாஸ். நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தானே பாஸ் நான் இருக்கேன். நான் செஞ்சுருவேன் பாஸ். சரி வா வந்து அவள் கட்ட ஒரு பாஸ். இப்போ தானடா எல்லாம் சொன்னாலும் செய்வேன்ப, வந்து கட்ட ஒரு ஓகே பாஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து அங்கே கட்டவே அவுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கையெல்லாம் வலிக்குது. நீங்கள் அதை அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ தேய்ச்சி விட்ட உடனே அப்படியே பார்க்குறீங்களா ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே இருந்துட்டு சொல்லத்துக்கு கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலார்னு கட்ட ஊற்றவனே போட்டு அடிக்கிறான். எதுக்குன்னு பார்த்தா ஏன்டா என் செல்லத்துக்கு அவ்வளோ டைட்டாக கை கட்டுறீங்க பாரு, செல்லத்துக்கு கை சமந்தே போச்சு, நீ காட்டுறி சொல்லலாம் எச்சி கையெடு, என்னை தொடுற வேலை வச்சுக்காத, தொட்ட மோனை சாவடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கல வெளியே போகலான்னு போகிறீங்க. ஸோ அப்போ ஜிம்மன் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் எப்படி ஜிம்மனை பார்த்துட்டு இது பேர் அவனுக்கே என்ன தொட ரைட்ஸ் கிடையாது, மூடிட்டு கையெடுத்துரு, இல்லை கையை எடுக்க வைப்பேன், டே போக விடுறா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஸோ ஜிம்மனுமே விட்டுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பி போகிறீங்க, உங்களோட ஸ்டேஷனுக்கு தான் போகிறீங்க. போனோடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நத்திங். ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார்ல, அவர் வர சொல்லுங்கள். ஓகே மேம்னு சொல்லிட்டு தென் நீங்கள் அப்பான்னு ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிடுவீங்களா. ஸோ அவர் வந்துட்டு வராரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் உட்காருங்க, இல்லை பரவாயில்ல மேம் உட்காருங்க, சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி அவன் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு கடத்தின ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜேகே தான் கடத்திருக்கான். போன தடவையும் அவனோட ஆளுங்க தான் கடத்தினாங்க. அப்போ ஏதோ தப்பிச்சு வந்துட்டேன். பட் இப்போது அவனை இன்றைக்கி பார்த்தேன். சரிம்மா, அவன் என்ன சொன்னான்? இங்கே நீங்கள் எதுக்கு இப்படி பயந்துக்கிட்டு கேட்குறீங்க? இல்லைம்மா வயன், அவனுக்கு ஜாக்சன் குரூப் கெட்டவனுங்க தான், ஆனால் அவனுங்களை விட ஜேகே குரூப் ரொம்ப மோசமானவங்க. அந்த விமன் குரூப்பு யார் தலையிட்டாலும் சரி அவனை கொல்லாமே விட மாட்டானுங்க. ஏன் தலையிட்டான், அவங்களோட விஷயத்தை தலையிட்டாங்கன்னு அந்த ஜேகே அவனை பெற்ற அப்பாவே கூட்டினாம்மா. அப்படிப்பட்ட பாவி அவன் உங்களை கொல்ல மாட்டான்னு என்னம்மா நிச்சயம் இருக்குது? நான் என்ன புதுசாக அவன் கொல்ல போகிறான்? என்னம்மா அது ஒன்றும் இல்லை, அவனோட கேஸ் எல்லாம் ஒரு ஃபைல் இருந்துச்சுல, அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க. எதுக்குமா? எடுத்துகிட்டு வாங்க சொல்கிறேன். அப்படியே அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. ஸோ அதில் வந்துட்டு ஜேகே இது வரைக்கும் பண்ண க்ரைமு, ஜிம்மன் பண்ணது, வி பண்ணது, இது எல்லா க்ரைமுமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அப்படியே எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மறுபடியும் நீங்கள் அந்த கேஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் மேக்ஸிமமாக ஒரு பண்ண பெரிய ஒரு தப்பு என்னதுன்னா, நம்மளோட ஜேகே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேக்ட்ரியே இருக்கும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியே வெடிக்க வச்சுருப்பான். ஸோ அதில் கிட்டத்தட்ட 20 மெம்பர்ஸ் பக்கமாக இறந்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய கேஸாக இருக்குது. மற்றபடி வந்துட்டு அவன் நிறைய பேரை மர்டர் பண்ணிக்கல, லைக் வந்து ப்ரைம் மினிஸ்டரோட பையன், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்க, தென் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவன் வந்துட்டு பிடுங்கிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பண்ணியிருக்கான். பட் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பெரிய சம்பவம்னா அது அந்த ஃபேக்ட்ரி சம்பவம் தான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னங்க இது 20 மெம்பர்ஸ் கிட்ட இறந்துருக்காங்க, ஆனால் இந்த கேஸை பற்றி பேசவே இல்லையா ஜட்ஜு? அது இல்லைம்மா, அந்த கேஸ் மேக்ஸிமம் போனதே 1 மந்த் தான். என்ன, வெறும் 1 மந்த் மட்டும்தான் இதுக்கு ஹியரிங் நடந்துச்சா? ஆமாம்மா, வெறும் 1 மந்த் மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்குள்ளே ஜட்ஜுக்கும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ்க்கும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இறந்து போன அந்த 20 பேரோட வீட்டில் இருக்க ஆளுங்க அவங்க என்ன ஆவாங்க? அவங்களெல்லாம் ஜஸ்ட்டு மிரட்டி அனுப்பிட்டான். என்ன இப்படி சொல்கிறீங்க? இந்த கேஸை மறுபடியும் நான் ரீஓப்பன் பண்ணுறேன். வேணா வேணாம் சொன்னால் கேளுங்க. வேணாம், என்னானாலும் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. இந்த கேஸை மறுபடியும் நான் ரீஓப்பன் பண்ணுறேன். ஆனால் இதனால் பெரிய பிரச்சனை பின்னாடி வரும். பிரச்சனை பின்னாடி வருங்கிறது யோசித்து தான் நான் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ரீஓப்பன் பண்ண உடனே உங்களை கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனதுமே அங்கே வந்துட்டு நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் கொஞ்சம் இன்ஸ்பெக்டர் விட கொஞ்சம் பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல, ஏசி, டிசி, பிசின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ கமிஷனர் அங்கே இருக்கிற அந்த ஏசி இருந்துட்டு, என்ன மயன் நீங்கள் பார்க்கல உங்கள் இஷ்டத்துக்கு முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பக்கம் ஆன ஒரு கேஸ் திருப்பி ரீஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கீங்க. சார் தேவையில்லாமல் ரீஓப்பன் பண்ணல சார், தேவைக்கு தான் ரீஓப்பன் பண்ணேன். என்ன இப்படி திமிரா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிரா ஆகாது வயன். மிஸ்டர் ஏசி சார், இந்த கேஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, இந்த கேஸை பற்றி இதே உங்களுக்கு தெரியுமா? ஃபயன், அவர் பார்க்கல உன்னை கொஷின் கேட்டுட்ருக்காரு, ஆனால் நீ அவரை திருப்பி கொஷின் கேட்டுட்ருக்க. டிசி சார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்களேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல். ஃபயன், என்னது இது? உங்களை கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இங்கே உட்காந்துருந்தா நீங்கள் என்னமோ அவங்கள கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள் கமிஷனர் சார், நான் ஒன்றும் தேவையில்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணல. கிட்டத்தட்ட 20 பேர் செத்துருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வெடிகுண்டு வச்சு சேர்ந்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி ஹியரிங் வெறும் ஒரே ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் என்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்? அந்த குடும்பத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? இங்கே பாருங்க மயன், எனக்கு நீங்கள் எமோஷ்னலாக அட்டாக் ஆகிறது புரியுது, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதெல்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது. ஸோ நீங்கள் அந்த கேஸை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு எதாவது வேலை இருந்தால் போய் பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த கேஸை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்களாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா? ஸோ அங்கே இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு தெரியும். ஐ ஆம் ஆல்சோ போலீஸ் ஆஃபீஸர், ஓகே? நீங்களாம் உங்கள் கடமையை செய்ய தவறின மாதிரி நான் ஒன்றும் தவற மாட்டேன். இங்கே பார் ஏசி, உன்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல இறந்துருந்தா அந்த வழி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் பண்ணுற சொம்பு டிசி, உன் பையன் இல்லை உன் புருஷன் இந்த மாதிரி எதேது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து அதுவும் அவங்கள பிளான் பண்ணி கொன்று இருந்தால் உனக்கு அந்த வழி புரிஞ்சிருக்கும். இங்கே உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு பேரம்பேத்தியே இருக்கும் போல். அது ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் எப்படி பதறுவீங்க? அப்போ செத்து போன அந்த ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? ஸோ நீங்களாம் கொஞ்சம் உங்கள் டோரை சாத்திக்கிட்டு இருந்தால் போதும், ஓகே? சார் என்ன சார் இந்த பொண்ணு மரியாதை எல்லாமே இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? இங்கே என்ன சார் இப்படி பண்ணிகிட்ருக்கு அந்த பொண்ணு? நீங்கள் பார்க்கலாம் அமைதியாக இருக்கீங்க. கம்மன்றுங்க, எனக்கு என்னமோ வயன் சொல்கிறது கரெக்டுன்னு தான் படுது. வயன், யூ கேரி ஆன், ஓகே சார். அண்ட் உங்களுக்கு இந்த கேஸில் எது ஹெல்ப் வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நீங்களுமே வெளியே வந்துடுறீங்க. அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே வந்துட்டு, என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? ஒரு பொண்ணை நம்பி எப்படி சார் நீங்கள் விடுறீங்க? என்ன சார் இது? அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ அந்த கமிஷனர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நியாயமாக பார்த்தா வயன் மேலே எந்த தப்புமே கிடையாது. வயன் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணது எனக்கு கேட்டால் 100% கரெக்ட், ஏன் 200% கூட கரெக்டுன்னு சொல்லுவேன். அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு உங்கள் யாராவது ஒருத்தராலாவது பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? பதில் ஏன் வாயை திறக்க முடிஞ்சா? எல்லாம் வெக்கமே இல்லாமல் தலை குனிஞ்சு உக்காண்ட்ருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க? டிசி, நீங்களும் ஒரு பொண்ணு தானே சார்? அது வந்து இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் உங்கள்கிட்ட தான் வந்துச்சு. காசை வாங்கிக்கிட்டு எவனுக்கோ வேலை பார்த்துட்ருக்கீங்க, கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்காம. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? சார் ஷட் அப், அவ்வளோதான், மீட்டிங் ஓவர், எல்லாம் கிளம்பி போங்க. என்ன இவர் இப்படியே பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லோரும் அப்படியே சலசலன்னு பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வந்து நிற்கிறீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ஏசியும் டிசியும் வராங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னங்க 2 பேரும் எனக்கு கவுக்கிறதுல அப்படியே கமுக்கமாக இருக்கீங்க போல். அப்படியே 2 பேரும் விட்டா நான் மொத்தமாகவே வேலையை விட்டு தூக்கிடுவீங்க போல். என்னென்ன சொல்கிறீங்க? இந்த பாரு,
உன்ன மாதிரி அடுத்தவன்கிட்ட காசை வாங்கிட்டு வேலை செய்கிற போலீஸ் நான் கிடையாது. என் காக்கி சட்டையிலையும் கரை இருக்காது, என் மனசுலேயும் கரை இருக்காது. நீ கரை யாக்கணும்னு நினச்சாலும் கரை ஒட்டவே ஒட்டாது. ஸோ நீங்கள் 2 பேரும் எந்த தில்லாலகடி வேலை பண்ணாலும் எனக்கு ஒரு மயிரும் கவலை கிடையாது. புரியுதா? உங்களால் என்கிட்ட இருந்து எதையும் பிடுங்க முடியாது. கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல போயிடுறீங்க. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே மூஞ்சால் அடித்த மாதிரியே இருக்குது நீங்கள் சொன்னது. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு இப்படி வந்து நம்மளை பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த கேஸெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ நீங்கள் போய் உங்களோட ஸ்டேஷனில் வந்து உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ உட்காந்து அந்த கேஸை பற்றின சில ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐ மீன் ரிசர்ச்னால் அவங்களோட அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வெளியே என்னமோ பயங்கரமாக சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு என்ன அது சத்தம், என்னாச்சு? தெரியல மேம், யாரோ வந்து திடீர்னு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பிரச்சனை, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வெளியே பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் அழுதுட்டு நிற்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுதுட்ருக்கீங்க? அம்மா தயவு செஞ்சு அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறத விட்டுருங்கம்மா, தயவு செஞ்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எந்த கேஸை பற்றி நீங்களாம் சொல்கிறீங்க? அந்த செத்து போனாங்க 20 பேர், அந்த 20 பேரோட குடும்பம் பேசுகிறோம்மா, தயவு செஞ்சு அந்த கேஸை மூடிடுங்க. எங்களால் இதுக்கு மேலேயும் முடியாது. அந்த கேஸை வச்சு எங்களோட பிள்ளைங்களோட சாவுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் நாயோ பேய் அலைஞ்ச விஷயம் எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் கத்துறதுக்கோ கதறதுக்கோ எங்ககிட்ட சத்தம் இல்லைம்மா. எங்கள் உடம்புலையும் சரி எங்கள் மனசும் சரி நொந்து போச்சு. தயவு செஞ்சு அந்த கேஸை மூடிடுங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்கம்மா. மிச்சம் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தயவு செஞ்சு அந்த கேஸை மூடிடுங்க. அதை பற்றி திருப்பி பேசவே பேசாதீங்க. ப்ளீஸ் பேசவே பேசாதீங்க. உங்கள் காலில் கூட விழுவுறேன். அம்மா எந்திரிங்க. இங்கே பாருங்கள், நான் இதே ஒன்று செஞ்சேன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும். என்ன நல்ல விஷயமா இருக்க போகுது? இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ்காரங்களே யாரும் எங்களை பற்றி கண்டுக்கலை. அந்த ஃபேக்ட்ரி வெடிச்சாப்ப யாரும் வரல. அந்த கேஸை பற்றி பேசும்போது யாரும் வரல. எங்களை கேட்டால் போலீஸ் எல்லாம் வேலை செய்கிறீங்களா இல்லையானே தெரியலம்மா. ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னுமே வேலை செய்கிற இடத்துல இது வெடிச்சிருமோ, மறுபடியும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் நாங்கள் இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சு படப்படன்னு வெடிச்சிட்டே இருக்குமா. இந்த நெஞ்சு இருக்குல்ல, அது ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. என் புள்ள வேலைக்கு போனான்னா அவன் பின்னாடி போவோம், என் புருஷன் போனாலும் அவருக்கு பின்னாடி போவோம், என் பேர பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா அதுக்கு பின்னாடி போகும். என் உசுறு என் கையிலே இருக்காதுமா. தயவு செஞ்சு சொல்கிறேன், இருக்கிற கொஞ்சம் நஞ்சு உசுரை எது வாழ விடுங்க. அதையும் பிச்சு கெடாசிராதீங்க. தயவு செஞ்சு கேட்குறேன். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பயப்படுறது கரெக்டு தான், நியாயம்தான், அது எனக்கு புரியுது. ஆனால் உங்களோட பிள்ளைங்களோட சாவு எல்லாமே இப்படி என்னமோ ஒரு மாதிரி போகிறதுக்காக இல்லை, சரியா? அவங்க இறந்துட்டாங்க தான், ஆனாலும் அவங்க இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காத தானே நீங்களாம் நினச்சிட்ருக்கீங்க. இல்லைம்மா, செத்தவன் செத்துட்டான். இருக்கவங்களே இதை நிம்மதியாக வச்சு நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் எது மண்ணள்ளி போட்டுறாதம்மா. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன். தயவு செஞ்சு அந்த ஒரு நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிடாத. இங்கே பாருங்கள், இந்த கேஸை கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும். உங்களோட குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் நடந்த ஆபத்துக்கு, அவங்களோட சாவுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த குற்றவாளியை நான் கூண்டில் ஏற்றுவேன். நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது நான் உங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குற சத்தியம். அட போம்மா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அப்படி தாம்மா சொன்னாங்க. ஆனால் 2 வாரம் தாம்மா அவங்களும் மாறிட்டாங்க. கோர்ட்டே எங்களை தூக்கி போட்டுருச்சு. எல்லாரும் நம்புகிற அந்த நீதிமன்றமே எங்களுக்கு நீதியே வழங்கலை. இதுக்கப்புறம் நாங்கள் யாரணுமா நம்புவோம்? இருக்கிற வாழ்க்கை எது சந்தோஷமாக வாழ்வோன்னு தான் இறந்த கஷ்டம் கூட தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு இந்த கேஸை மூடிடுங்க. அம்மா, நான் சொல்கிறத கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம்
நீதி வாங்கி தருவேன். நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போங்க. போங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கவங்களும் அவங்களோட கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அவங்கள போக சொல்லிடுறாங்க. ஓகேடா மீஸ், இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய், லவ் யூ.